ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 85 சங்கீதம் 12 வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தர் நன்மையானதை தருவாராம். தேவப்படையிலே நம் ஆண்டவர் யார் தெரியுமா? நன்மையை தருகிற கர்த்தர். ஆமென். அவருக்கு தீமை செய்யவும் தெரியாது, தீமையை கொடுக்கவும் தெரியாது. அல்லேலூயா. அவர் நன்மைக்கு தான் தேவன். ஆமென். அவர் நன்மையானது செய்கிற கர்த்தர். அப்போஸ்தலர் 10:38 வாசிப்பீங்கன்னா, தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். தேவப்பிள்ளையில அப்போது இயேசுவை அபிஷேகம் பண்ணினது, இயேசு உலகத்துக்கு வந்தது நமக்கெல்லாம் நன்மையை தருவதற்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் பார்க்கிற எத்தனை நன்மைகள் அவர் செய்திருக்கிறார். குருட்ட கண்களை திறந்திருக்கிறார், ஓமையரை பேச வைத்திருக்கிறார், சப்பானிகளை நடக்க பண்ணியிருக்கிறார், சூம்பி போன கைகளை நேராக்கியிருக்கிறார், செவிடர்களை கேட்க பண்ணியிருக்கிறார். இப்படி பல அற்புதங்கள், மரித்து போன பிணங்களை உயிரோடு எழுப்புகிறார், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறல்லவா. அவர் தனக்கு தீமை செய்ய வந்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஆமென். அவர் அவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்க. பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னது என்று தெரியல, இவ்வளோ மன்னியும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். ஆண்டருக்கு அந்த நன்மை வாங்கி ஆண்டருக்கு விரோதமாக பேசும்போது கூட அவன் பரபாசி விடுதலையாகவும் இயேசுவை சிலுவையில் அறையும் சொன்னபோது கூட அவரை மன்னிக்கும்படி தான் ஆண்டவர் செய்கிறார். பாருங்கள், எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவார். எந்த நன்மை எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க? ஆமென். வேலை வேணுமா? சுகம் வேணுமா? ப்ரமோஷன் வேணுமா? திருமணம் நடக்கணுமா? பிள்ளை பாக்கியம் உண்டாகணுமா? கட்டப்படாத வீடுகள் கட்டப்பட வேண்டுமா? தெய்வ பிள்ளைகளை ஒரு கடன் பிரச்சனை மாறணுமா? என்ன நன்மை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி தெய்வ மனுஷனா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நன்மையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரை நீங்கள் நிறைய தீமையை பார்த்துட்டு தீமையானவங்களை அனுபவிச்சிருக்கலாம். அன்றைக்கி ஆண்டு சொல்லாரு, கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104 சங்கீதம் 28 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமென். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா, நீர் கையை திறக்க நன்மையால் திருப்தியாகும். யாருக்கு? இந்த திமிங்கலத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையில, அப்போ திமிங்கலத்துக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார், செய்வார். பாருங்க, திமிங்கலத்தை கர்த்தர் போஷிப்பாரானா உங்களுக்கு நன்மையை செய்யாது இருப்பாரா? உங்களுக்கு நன்மையை கொடுக்காது இருப்பாரா? உங்களுக்கு என்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளில் அமை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையில் தேவன் இருக்கிறார். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 122 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும், அகங்காரிகள் என்னை எடுக்க ஒட்டாதேயும். ஆமென். அவர் நன்மையை செய்கிறவர் மாத்திரமல்ல, நன்மையை தருகிறவர் மாத்திரமல்ல, நமக்கு நன்மைக்காக துணை நிற்கிற கர்த்தர். ஆமென். அகங்காரிகள் அந்த நன்மையை தடுக்க பார்க்குறாங்க தேவ பிள்ளைகள. ஆனால் கர்த்தர் ஆமென் நமக்கு நன்மையாக துணை நிற்கிறாரா. இங்கே வசனம் அழகாக சொல்லுவது, இந்த அடியனுக்கு நன்மையாக துணை நில்லும். அல்லேலூயா. பாருங்கள், யோசிப்பு வாழ்க்கை நம்ம அறிந்திருக்கிறோம். யோசிப்பு அவங்க சொந்த சகோதரர்களை குடியில் போட்டு விற்று அவன் எத்தனை பாடுகள். ராஜா வீட்டில் போனாலும் அங்கே போனாலும் அவனால் அந்த ஆசீர்வதிக்கப்படுறான், ஆனால் செய்யாத தவறுக்காக சிறையில் அடிக்கப்படுறான். இத்தனை தீமைகளை பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் நன்மையாய் துணை நின்றார். அல்லேலூயா. எந்த ராஜா சிறையில் அடைக்கப்பட்ட சொன்னாரோ அதே வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது, இவன் முழு எகிப்துக்கும் அதிபதியாக இருக்கிறான் என்று. ஆமென். ஆதியாகமம் 50:20 வாசிப்பீங்கன்னா யோசிப்பு அழகாக சொல்வார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக மாற்றினார். கர்த்தர் யோசிப்புக்கு நன்மைக்காக துணை நின்றார். அவர் உங்களுக்காக துணை நிற்கிறார். உங்களுக்கு நன்மையானதை தருவார். சொந்து பார்க்காதீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தருகிற கர்த்தர். யாராருக்கு என்னென்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால நன்மையான காரியங்கள் வாய்க்க பண்ணுங்க.
தீமையும் நன்மையாய் மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மகிமா மக்கள் செலுத்துகிறேன். பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும் இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். அவர் உங்களுக்கு நன்மையை செய்வார். தைரியமாக போங்க. God bless you.